வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்க நான் பிரசானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 8 கோடி ரூபாய் விவகாரம் தயாசிரி ஜெயசேகர விடுத்துள்ள கோரிக்கை. அதிகார பகிர்வுக்கு மொட்டு கட்சி தயார். சாகர காரியவசம் திட்டவட்டம். பசிலுக்கு சொந்தமான வீட்டிற்குள் நுழைந்து போராட்டம். அனுர தரப்பின் வாக்குறுதியை நினைவுபடுத்திய மாணவர்கள். தமிழகத்தில் தாவிக ஆட்சியிலும் தொடரும் மாணவர் திட்டங்கள். ஈரான் உடனான நீடித்து வரும் போர். டொனால்ட் டிரம்பின் அதிரடி முடிவு. சீனாவிற்கு கிடைத்த வெற்றி. ஹார்முஸ் நீரிணை வழியாக 30 கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். துபாய் முகவர் செயல்பாடுகளுக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி தவறுதலாக வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். சென்னை கிளை மற்றும் துபாய் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளே தவறுதலாக பரிமாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதி அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் தவறுதலாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் 97,450 ஐக்கிய அரபு அமீரகம் திர்கம் தவறாக பரிமாற்றப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு சுமார் 80 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாகும். இந்த தொகை பின்னர் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக இதனால் அந்த பணத்தை மீண்டும் மீட்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான நம்பகரமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ள நிலையில் அரசாங்கம் உண்மைகளை சரிபார்த்து இந்த நிதி முறைகேடு அல்லது தவறு குறித்து முறையான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளோம். ஆனால் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்து ஏனைய அதிகார பகிர்விலேயே எமக்கு உடன்பாடு உண்டு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடக்கு கிழக்கில் தோல்வி உறுதி என தெரிந்தும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தேர்தலை நடத்தினார். 2017 ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை ஊடாக மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி பிற்போட மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேவிபியும் ஒத்துழைப்பு வழங்கின. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின்படி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்வதன் ஊடாக நாட்டில் வீண் பிரச்சினைகளே ஏற்படும். எனவே இவ்விரு அதிகாரங்களையும் தவிர்த்து ஏனையவற்றை சகல மாகாணங்களுக்கும் பகிர்வதில் நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. தேர்தல் முறைமை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட செயற்குழு நிர்ணயிக்கப்பட்ட 3 மாத காலத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலின் ஊடாக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் இறுதி நிலைப்பாடு என்று சாகர காரியவசம் இதன்போது தெரிவித்தார். முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது என கருதப்படும் மல்வானியில் உள்ள வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த போராட்டம் பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பகா மெல்வானி பகுதியில் அமைத்துள்ள குறித்த வீடு முன்னதாக பசிலுக்கு உரிமையற்றதாக தம்முடைய சட்டத்தணிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வீடும் அதனை சுற்றியுள்ள நிலப்பரப்பும் பல்கலைக்கழகங்களுக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பசிலின் கருத்துக்களை சட்டத்தணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்ததை தொடர்ந்து அந்த வீடும் நிலப்பரப்பும் ஏலம் விடப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு விட்டிருந்தது. இதற்கிடையில் முன்னர் நடைபெற்ற போராட்டம் ஒன்றின் போது ஒரு குழுவினரால் வீட்டின் ஒரு பகுதி தீ வைக்கப்பட்டுள்ளதால் சேதம் ஏற்பட்டிருந்தது. சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகம் உரிமையாளர் தொடர்பான சட்ட பிரச்சினைகள் காரணமாக நீதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. பின்னர் அந்த வளாகத்தில் சர்வதேச நடுவராய்வு மற்றும் பயிற்சி மையம் ஒன்றை அமைக்கும் திட்டமும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைப்போம் என்று தற்போதைய அரசின் தேர்தல் வாக்குறுதியை நினைவூட்டும் வகையில் தற்போது இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.
குறைந்த இடவசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமை போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளும் பல்கலைக்கழகங்களுக்காகவும் பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்காகவும் இந்த சொத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயன்பாடின்றி இருக்கும் இந்த சொத்தினை கல்வி மற்றும் பொதுநல நோக்கங்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர் சங்கம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்கள் புதிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் மாணவர்களின் வங்கிக் கணக்குக்கு மாதாந்த உதவித்தொகையாக இந்திய மதிப்பில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் கல்வி கற்று உயர்கல்வியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு பொருளாதார ஆதரவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் உயர்கல்வியை தொடரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருவதுடன் கல்வி இடைவெளிகள் குறைந்து வருவதற்கு உதவியாக இருப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மாணவர்களிடையில் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக நிதி செலுத்தப்பட்டுள்ளதால் பயனாளிகள் தங்களின் கணக்கு விவரங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் நீடித்து வருவதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பாதிப்புகளை கட்டுப்படுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதனால் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளை குறைப்பதில் புதிய வழிகளை அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் மத்திய பெட்ரோல் வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார். இதன் மூலம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு 18 சென்ட் வரை விலை குறைய வாய்ப்புள்ளது. தற்போது அமெரிக்கா முழுவதும் ஒரு கேலன் பெட்ரோலின் சராசரி விலை $4.50 உள்ளது. ஆரம்பத்தில் இந்த வரி ரத்து திட்டம் அவசியமற்றதாக கருதப்பட்டாலும் தற்போது விலையேற்றம் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதனால் இந்த நடவடிக்கை அவசர தேவையாக மாறியுள்ளது. வெள்ளை மாளிகைக்குள் நிலவும் ஒருமித்த கருத்தின்படி போர் தொடங்கியதிலிருந்து எரிபொருள் விலை 50% வரை உயர்ந்துள்ளதால் நுகர்வோருக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் வகையிலான ஒரு நடவடிக்கை இப்போது தேவைப்படுகிறது. இதன் காரணமாக ட்ரம்பின் பொருளாதார செயல்பாடுகளுக்கான அங்கீகாரம் 30% குறைந்தது. மேலும் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இந்த விலை உயர்வு காரணமாக குடியரசுக் கட்சி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும் என்று அக்கட்சியினர் அஞ்சுகின்றனர். 7 மாகாணங்களில் பெட்ரோல் விலை ஏற்கனவே ஒரு கேலனுக்கு $5 தாண்டிவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனும் பெட்ரோல் விலையேற்றம் எப்படி பலவீனமாக அமைந்ததோ அது இப்போது நமக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது என்று வெள்ளை மாளிகையின் அரசியல் ஆலோசகர் ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார். இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த இடையூறுகளை சமாளிக்க தகுந்த திட்டங்களை ஜனாதிபதி ட்ரம்ப் வைத்திருப்பதாகவும் அமெரிக்காவின் சொந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையின் வழியாக 30 சீன கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளது. இதனால் அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை முற்றுகையிடுவதாக தெரிவித்தது. இதனால் உலக நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டில் திண்டாடி வருகிறது. இந்த நிலையில் 3 நாள் பயணமாக ட்ரம்ப் சீனா சென்றார். இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பிற்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆதரவு தெரிவித்திருந்தார். இதே வழியில் ட்ரம்பின் ஹார்முஸ் நீரிணையை ராணுவமயமாக்குதல் திட்டத்திற்கு ஷி ஜின்பிங் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஈரான் 30 சீன கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதி அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.